கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ஓடந்துறையில் மலைத்தொடர் அடிவார பகுதிகளில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள 52 கட்டிடங்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஓடந்துறை ஊராட்சி பகுதி என்பது அதாவது மலையிட பாதுகாப்பு மையத்தின் கீழ் இந்த ஓடந்துறை ஊராட்சியானது வருகிறது. இதனுடைய முக்கிய பங்கு என்னவென்று கேட்டால் இயற்கையை பாதுகாப்பது என்பது இந்த கமிட்டியினுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. அதாவது இந்த கமிட்டியில் வனத்துறை, மின்வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த கமிட்டியில் பணியாற்றுகின்றனர். இவர்களுடைய வேலை என்பது என்னவென்றால் இந்த கமிட்டியில் உள்ள பகுதிகளில் சட்டவிரோதமான செயல்கள் ஈடுபடுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் இவர்களிடம் உரிய அனுமதி பெற்றுதான் கட்ட வேண்டும். ஆனால் இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஓடந்துறை பகுதியில் என்பது கிட்டத்தட்ட 52 அனுமதியற்ற கட்டிடங்கள் இருப்பதாக ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் செல்லக்கூடிய இந்த சாலையில் ஏராளமான தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் போன்றவை செயல்பட்டு வருகின்றன. அந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் மொத்தமாக அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தான் விடுகிறது என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஓடந்துறை ஊராட்சியை பொறுத்தவரை உணவகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் மற்றும் தேநீர் கடைகள், தங்கும் விடுதிகள் போன்றவை அனைத்தும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஓடந்துறை ஊராட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கழிவுநீர் வாய்க்கால் மூலம் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வன விலங்குகள் பாதிப்படைகிறது என்பது ஏற்கனவே நாம் பலமுறை சுட்டிக்காட்டிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இதுவரை அதற்கான போதிய நடவடிக்கை என்பது தற்பொழுது வரை ஏற்படுத்தப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓடந்துறை ஊராட்சி நிர்வாகம் தற்பொழுது 52 அதாவது அனுமதியற்ற கட்டிடங்கள் என கண்டறிந்து 52 கட்டிடங்களுக்கு தற்பொழுது அந்த நோட்டீஸ் ஆனது அளித்துள்ளது. அந்த நோட்டீஸும் பெயரளவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் நோட்டீஸ் வழங்கினால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்து இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு விரிவான தகவலும் இல்லை. யானைகளின் வலசை பாதை என்பதும் கடந்த காலங்களில் தொடர்ந்து கூறி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த பகுதிகளில் யானைகள் உலா வருவதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே யானை மற்றும் பிற வன உயிரினங்கள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இங்கு இந்த ஹோட்டல்கள் போன்றவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை அந்த வனவிலங்குகள் உண்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இதற்கான ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் வன ஆழ்வர்கள் உள்ளிட்டவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.